ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாட்ஸ்அப் ஏபிஐ ஃபார் பிஸ்னஸ். ஆமாங்க, வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்ற விஷயம் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இருக்குது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? காமனாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வாட்ஸ்அப் அண்ட் வாட்ஸ்அப் பிஸ்னஸ், இந்த ரெண்டு விஷயங்கள் தான். இது ஃப்ரீ வெர்ஷனாக ஆப் ஸ்டோர் இல்லை ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் வாட்ஸ்அப் ஏபிஐ ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது, அதுவும் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மெட்டாலேருந்தே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பல பேருக்கு புதுசாக இருக்கலாம். லைக் இந்த செஷன் நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் ஏபிஐ எக்ஸிஸ்டிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எப்படி இன்னும் ப்ராஃபிட்டபுளாக மேக் பண்ணுறது, எப்படி இன்னும் நிறைய யூஸரை ரீச் பண்ணுறது, எப்படி உங்களோட அக்கௌண்ட்டை செக்யூர்டாக சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது அதுன்றது. தென் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நியூ டு வாட்ஸ்அப் ஏபிஐ அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி, எப்படி வாட்ஸ்அப் ஏபிஐ மூலமாக இன்னும் டார்கெட்டட் ஆடியன்ஸ், இன்னும் உங்கள் பிஸ்னஸோட ப்ராஃபிட்டை எப்படி இன்னும் பெருசுப்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம். பிகாஸ் வாட்ஸ்அப்ன்றது இன்றைக்கி வேர்ல்டு வைட் எல்லார் கையில் இருக்க மொபைல்லையும் இருக்குது. அப்படின்றப்போ நீங்கள் பர்சனலைஸ்ட் மெசேஜ் அனுப்புறது மூலமாக இல்லை பர்சனலைஸ் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட பிஸ்னஸை இன்னும் எலாபரேட்டிவாக ப்ராஃபிட்டபுளாக மாற்ற முடியும். ஸோ இது பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பர்சனலாகவே உங்களுக்கு தேவைப்படுது. பர்சனலாக சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ், சின்ன சின்ன விஷஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களில் யாருக்காவது வாட்ஸ்அப் ஏபிஐ பற்றின டவுட் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த செஷனில் உங்களோட கமெண்ட்கான ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கலாம்.